ஆண்டவரும் உலக ரட்சரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நம்ம தொடர்ச்சி செய்தியாக சில காரியங்களை நம்ம வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு வருகிறோம். மத்தியான பொழுதிலும் கூட இந்த 3வது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த பகுதி 3ல இந்த பகுதி 3க்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, திருமணம் நிலைத்திருக்க 2 வாழ்க்கை முறைமைகள் இருக்கிறது. திருமணம் நிலைத்திருக்க ஆவிக்குரிய வாழ்க்கை முறைமை, திருமணத்தை முறிக்க மாம்சத்துக்குரிய வாழ்க்கை முறைமை. இந்த 2 முறைமைகளையுமே நம்ம கவனிக்கிறோம். அதாவது திருமணம் நிலைப்பதற்கு ஆவிக்குரிய ஜீவியம், திருமணம் முறிப்பதற்கு மாம்சத்துக்குரிய ஜீவியம். நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-26 வரைக்குமாக நாம் கவனித்திருந்தோம். ஒரு சந்தோஷமான, வெற்றிகரமான, நீடித்து நிலைத்திருப்பதற்கான திருமணம், அது பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய உதவியினால் அது அப்படி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு திருமணம் சந்தோஷமாக, வெற்றிகரமாக நிலைத்திருக்க வேண்டுமானால் அதுக்கு மிக மிக உதவியாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான். ஏன்னா தேவன் தான் மனிதனை உண்டாக்கினார், தேவனுடைய சாயலிலே மனிதனை உண்டாக்கினார், தேவனுடைய குணநல பண்புகளை உடையவனாக மனிதனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்கள் இருவரும் இசைந்து இருக்கும்படியாக பெற்றோர்களிடமிருந்து, பெற்றோர்களுடைய அதிகாரம், உணர்வு, மனநிலையிலிருந்து அவர்கள் விலகி கணவன் மனைவி என்ற அந்த உறவிலே அவர்கள் இசைவாய் ஒன்றாய் இருக்க வேண்ட அந்த திருமண நியமனத்தையும் தேவன் தான் ஏற்படுத்தினார். அப்ப ஏற்படுத்தின அந்த தேவன் தான் அந்த திருமணம் நிலைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்க முடியும். மற்ற எந்த வழிகாட்டிகளையும் நாம் பின்பற்றுவோமானால் அது சில சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைவதற்கும் கூட வழிவகுத்துவிடும் என்பதை பார்த்தோம். அப்ப தம்பதியினரா இருக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கக்கூடிய அனைவருமே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நடத்தப்படுவார்கள். ஆனால் அந்த ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கும் போது அந்த குடும்பம், அந்த திருமணம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு குடும்பமாக அது திருமணமாக இருக்கும். அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கும் போது அது வெற்றியை உறுதிப்படுத்துகிறது, நிச்சயப்படுத்துகிறது. மாம்சத்தின்படி ஜீவிப்பது என்பது ஆவியின்படி ஜீவிப்பதற்கு முற்றிலும் எதிர்மறையானது. அப்ப இந்த 2 வாழ்க்கை முறைகளும் ஒரே மனிதர்களுக்குள் இருக்கிறது. கரெக்டா? மாம்சத்தின்படி ஜீவிக்கவும் நம்மால முடியும், ஆவியின்படி ஜீவிக்கவும் நம்மால என்ன பண்ண முடியும்? இரண்டுமே இந்த மாம்சமான சரீரத்திலேயும் இந்த ஆவி உள்ளான தேவன் தந்த ஆவிக்குள்ளாகவும் இருக்கிற காரியம்தான். அப்ப இந்த 2 வெவ்வேறு எதிர்மறையான இந்த முறைமைகளுக்கு, அந்த 2 முறைமைகளுக்கும் தனித்தனி கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இது ஒன்றோடு ஒன்று போர் செய்கிறதை பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியபடி ஜீவிக்கும்படியாக இந்த மாம்சம் தள்ளும், ஆவிக்குரிய ஜீவித்திலே ஆவியோட இணைந்து பயணிக்கும்படியாக ஆவி மனசாட்சி சொல்லும். இப்ப இதோட கூட இந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே போராட்டமும் போரும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல ஏதோ ஒன்றுதான் முதன்மையை வகிக்க முடியும், ஏதோ ஒன்று முதன்மை ஸ்தானத்தை பெறும். ஒன்லி மாம்சத்துக்கு அதிகமா இடம் குளிச்சு மாம்சம் முதலிடத்துக்கு வரலாம், இல்லைன்னா ஆவிக்கு அதிகமா இடம் அளிச்சு ஆவி முதலிடத்துக்கு வரலாம். இதுல எது முதலிடத்துக்கு வருதோ, எதுக்கு முதன்மை கொடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த திருமணம் வெற்றிகரமானதாக, மேம்பட்டதாகவோ இல்லது முறிவு ஏற்படக்கூடிய வருத்தத்துக்குரியதாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23 நம்ம வசனங்கள் வாசிக்கும் போது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 23 வசனம் பார்க்கலாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அப்ப பவுலே சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னன்னு சொல்ல வர்றாரு? அவரே சொல்றாரு, என்னுடைய மனதுக்கு எதிராக போராடுகிற இன்னொரு பிரமாணம் என்னுடைய அவயங்கள்ல இருக்கிறத பாக்குறாங்கிறாரு. யாருக்கு பிரச்சனை இருந்திருக்கு? பவுலே இருந்ததுனாலதான் அந்த காரியத்தை சொல்ல முடியுது. அப்ப தேவன் பவுலுக்கு உணர்த்தி வைத்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. அதே பவுல் தான் இந்த கலாத்திய சபைக்கு சொல்லும் போது,
மாம்ச கிரியைகளை பத்தியும் பேசுறாரு, ஆவிக்குரிய கனியை பத்தியும் பேசுறாரு. கரெக்டுங்களா? இப்ப மாம்ச கிரியைகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். அதை எப்படி மாம்சத்தின்படி ஜீவிக்க வழி நடத்துகிறது என்றும், ஆவிக்குரிய கனியை குறித்து பார்த்து அது எப்படி ஆவிக்குரிய ஜீவித்துல ஜீவிப்பதற்கு உதவி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாம்சத்தின்படி ஜீவிப்பது, அதாவது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பது அது வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைன்னு இருக்கா, கிரியைகள் இருக்கா? கிரியைகள்னா ஒருமையா பன்மையா? மாம்ச கிரியைகள் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. 17 மாம்ச கிரியைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பன்மையில பவுல் சித்தரிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய துவக்கம் மாம்சமாக இருக்கிறது. இது மனிதனிடத்திலிருந்து வந்த ஒன்றாக இருக்கிறது. இது பூமிக்குரியது, இது உலகத்துக்குரியது, இதுக்கு பொறுப்பாளி மனிதன் தான். மாம்சத்துக்குரிய ஜீவியத்துக்கு பொறுப்பாளி யாரு? மண்ணான மனிதன். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்ததுனாலே, பாவத்துக்கு விழுந்து போன நிலையிலே அவன் மாம்ச கிரியைகளுக்கு இடமளித்து ஜீவிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? மாம்சத்தின்படி ஜீவிப்பது என்பது. இந்த மாம்ச கிரியைகளுடைய அந்த 17 காரியங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா அதை சுருக்கமா 5 வகையில அடக்கலாம். ஒன்று வந்து சிற்றின்ப பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாமே சிற்றின்பத்தினால வருகிறது. பொய்யான மத பாவங்கள், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இதெல்லாம் பொய்யான மத பாவங்களாக இருக்கிறது. மனோபாவத்தின் பாவங்கள், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை. பிரிவினைக்குரிய பாவங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதம், பொறாமை, கொலை, இதெல்லாமே பிரிவினைக்குரிய பாவங்கள். கட்டுப்பாடின்மை பாவங்கள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாமே கட்டுப்பாடு இன்மையினால வரக்கூடிய பாவங்கள். அப்ப இந்த 17 வகை பாவங்களும் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. இது ஒண்ணு வந்தா அடுத்தது வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டுங்களா? நான் ஒண்ணு செஞ்சுட்டா ஒண்ணு செய்ய மாட்டேன் சொல்ல, அதெல்லாம் கூட்டாதான் வரும். அப்ப இதனுடைய பின்விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சத்தின்படி ஜீவிப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிக்க மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்டு ஜீவிப்பவர்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் விபச்சாரம் செய்து, வேசித்தனம் செய்து, அசுத்தம் ஆக இருந்து, காம விகாரத்தோடு நடந்து கொண்டு, விக்கிரக ஆராதனை செய்து, பில்லி சூனியம் செய்து, பகையோடு கூட, விரோதத்தோடு கூட, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டுகள், இதை போன்றதான நீங்கள் கும்பலாக மாம்சகிரிகளை கொண்டு நான் ஜீவித்து விட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வேன் என்றால் வேதாகமம் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று போர்டு வச்சிருக்கு. ஓகே, அப்ப மாம்சத்தின்படி ஜீவிப்பது என்பது இந்த மாம்சக்கிரியை உடையவர்களாக வாழ்க்கை முறை தான் மாம்சத்தின்படி ஜீவிப்பது. இப்ப ஆவிக்குரியபடி ஜீவிப்பது என்பது கலாத்தியர் 5:22 23 வரைக்கும் வாசிக்கும் போது 9 ஆவிக்குரிய பண்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. ஆவியின் இல்லைங்க, அங்க வாசிச்சோம் 19 வசனத்துல மாம்ச 17 கிரைகள் இருக்கு, அது பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. இங்க 9 கனிகள் இருக்கு. ஆனா இது எப்படி சொல்லப்படுகிறது? புரியுதுங்களா? அது எப்படி பன்மையில வந்து உங்களை முற்றிலுமா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி, பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி தடுக்குமோ, அதே சமயம் ஆவிக்குரிய கனி இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடியது. இது ஒருமையில் ஒன்றாக சித்தரிக்கப்படுகிறது. கனிகள் என்று பவுல் எழுதியிருக்கலாமா இல்லையா? ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள் இருக்கு, அதனால பன்மையில சொல்லியிருக்கலாம்ல. இவைகள் ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்படும் என்பதனால் ஆவிக்குரிய கனி என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய கனிக்கு துவக்கம் யாருன்னா தேவன் தான். மாம்சத்துக்கிரிகளுக்கு காரணம் யாரு? மனிதன். ஆவிக்குரிய கனிக்கு காரணம் யாரு? தேவன் காரணமா இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன், அவரிடத்திலிருந்து இந்த கனிகள் நம்மிடத்தில் தோங்குகிறதா இருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக தேவன் தான் இருக்கிறார். இது பரலோகத்துக்குரிய காரியத்தை பூமியில செயல்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ள உண்டாகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சரிக்கம், இவைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடியது. நான் அன்போட கூட இருக்கிறேன், சந்தோஷமா இல்ல. நான் சமாதானமா இருக்கேன், ஆனா என்கிட்ட பொறுமை இல்ல. நான் தயவோட கூட இருக்கிறேன், ஆனா என்கிட்ட நற்குணங்கள் இல்ல.
விசுவாசம் இருக்கு ஆனா சாந்தமோ இச்சை அடைக்குமோ இல்லைன்னு சொன்னா அவங்க ஆவிக்குரியவங்களா? இவர்கள் எல்லாம் எப்படி திரியேக தேவன் ஒன்றாக இசைந்து தேவன் ஒன்றே சிந்தையோட ஒன்றாக யோசித்து ஒன்றையே செயல்படுத்துகிறார்களோ அதே போல பரலோகத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய தயவினாலே கிருபையினாலே மனிதனிடத்தில் வெளிப்படக்கூடிய ஆவிக்குரிய கனிகளும் ஒன்றாக இணைந்ததுதான் செயல்படும். அப்ப இந்த கனிகள் அனைத்தும் இணைந்து செயல்படுமானால் அது ஆவிக்குரிய ஜீவம் என்று சொல்லலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை முறை என்று சொல்லலாம். அப்ப இந்த 9 ஆவிக்குரிய பண்புகளை பவுல் ஆவிக்குரிய கனி என்று ஒருமையில குறிப்பிடும் போது இது ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கனிகள் மாம்ச கிரியைகள் எளிதாக நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும். கரெக்டுங்களா? இங்க இருக்கிற யாராச்சும் போய் சொல்றதுக்கு டியூஷன் போகணுமா, ஏமாத்துறதுக்கு ஏதாவது காலேஜ் போகணுமா, இயல்பா அது வெளியே வந்துடும். சண்டை போடுறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமாங்க? சொல்லுங்க. இயல்பாவே எப்படி ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்? மாம்சத்தினுடைய கிரியைகளாக பாவத்துல விழுந்து போன நிலையில மனிதன் இருப்பதுனாலே தவறு செய்வது அவனிடத்துல இயல்பாகவே இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய கனி என்பது அது பரிசுத்த ஆவியினாலே தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய ஒத்துழைப்பை தரும் போது நம்மிடத்துல இருந்து வெளிப்படுவது, அது கனிகளாக வெளிப்படும். 9 கனிகளும் ஒன்றாக ஒற்றுமையாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த கலாத்திய அந்த 5ஆம் அதிகாரம் நம்ம வாசிச்சோம்ல, அதுல 2 இடத்துல பவுல் சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுப்பதற்கு ஆவிக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடந்து விட்டு ஆவிக்குரிய கனியை தர முடியுமா? ஆவிக்குரிய கனியை தரேன்னு சொல்லிட்டு மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்த முடியுமா? இரண்டும் வெவ்வேறு கோட்பாடுகள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள். இரண்டும் ஒரே மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. ஒன்று முதன்மையான ஸ்தானத்தை பெறும். எந்த ஸ்தானத்துக்கு முதன்மை இடம் கொடுக்கிறதோ அதுதான் நம்மிடம் வெளிப்படும். புரியுதுங்களா? அப்ப ஆவியானவர் ஆவிக்கேற்றபடி நம்மை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. நாம் ஒத்துழைப்பு தரும்போது ஆவியானவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்மை நடத்த அனுமதிக்கும் போது நம் வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். அப்ப நீங்கள் கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழும் போது மாம்சத்தோட கூட போராட்டம் இருக்கும். இங்க மாம்ச கிரிகளோட போராட்டம் இல்லாத யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்கதா இருந்தா எங்கதான் இருக்கணும்? மாம்சத்துல உயிரோட கூட இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அவயங்களோட கூட உங்களுக்கு போராட்டம் இருக்கும். என்னென்ன மாம்சக்கிரிகள் லிஸ்ட் பார்த்தோமோ இதை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு போராட்டம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தி வைக்கிறார் என்று அர்த்தம். எந்த போராட்டமுமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா தயவு செஞ்சு பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியுங்க. அவருடைய கனிகளை அவர் தருவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவித்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்வீர்களானால் அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அவருக்கு கனித்தர ஒத்துழைப்பு தருவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக சீசர்களாக இருக்க முடியும். அப்ப ஒரு நிரந்தரமான ஒரு நிச்சயமான ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வுக்கு எந்த வாழ்க்கை முறையை நம்ம தேர்வு செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை முறையை தேர்வு செய்தீங்கன்னா அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக அமையும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் தேர்வு செய்வீங்கன்னா அது பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கும், உள்ள உங்களால் பிரவேசிக்க முடியும். நீங்கள் எந்த வாழ்க்கை முறையை தேர்வு செய்து வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க? உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவன் நியமித்த திருமண நியமனத்திலே நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஒற்றுமையாக பிரயாசப்பட வேண்டும். அதே சமயம் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து உங்களிடம் இருந்த ஆவிக்குரிய கனிகளும் வெளிப்படுவதற்கு நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப மாம்சக்கிரியைகள் என்னாச்சு? உங்களுடைய மாம்சக்கிரியைகள் அவயங்கள்ல மாம்சக்கிரியைகள் இருக்கு, ஆவியில பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் இருக்கு. இரண்டும் ஒரே சரீரத்தில் இருக்கு. ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா ஆவியின்படி நடந்து கனிகளை கொடுக்குறேன். மாம்சத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா மாம்ச கிரியைகளை நடப்பிக்கிறவனா இருக்கிறேன். மாம்ச கிரியைகளை நடப்பிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவித்தை ஆவிக்குரியகளை தனிகளை தந்து நான் ஜீவிக்கும் போது நான் சுதந்திரத்துக்கு பாத்திரவானா இருக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது நான் ஆவிக்குறிகளை கனிகளை தரும்போது என்னுடைய மாம்ச கிரிகள் என்ன ஆனது? என்னாச்சு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 24, 25. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். அப்ப உங்களுடைய மாம்ச இச்சைகள் இப்ப எங்க இருக்கிறது? யார் அறிஞ்சது? ஓகே, அதுக்கப்புறம் வாசிங்க 25. அந்த வசனம் முடிச்சிட்டீங்களா? ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்ப உங்களுடைய மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் நீங்கள் அறைந்திருக்கிறீர்களா? நம்முடைய மாம்ச கிரியைகள் நம்மிடம் மேற்கொள்ளாதபடி கிறிஸ்து நமக்காக பலி ஆயிட்டாருங்க. பிசாசனுடைய கிரியைகளை தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நித்திய பலியாக சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது தேவன் பிசாசனுடைய கிரியைகளை நம்மிடம் மேற்கொள்ளாமபடி என்ன பண்ணாரு? அழிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் போது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு மாம்சத்துக்குரிய ஜீவியத்தை நம்மளால என்ன செய்ய இயலாது? ஜீவிக்க இயலாது. மாம்சத்துக்குரிய ஜீவியத்தை ஜீவித்து விட்டு நான் ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியாது. அப்ப கணவனாவதோ அல்லது மனைவியாவதோ ஒருவேளை இந்த மாம்ச கிரியைகளில முதன்மையானதாக இருக்கக்கூடியதாக முதல் விஷயம் என்னது? மாம்ச கிரியைகள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது? அடுத்து லிஸ்ட் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல இத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னா எங்க இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க? முதல் மாவட்டமா எதை சொல்லுவீங்க? ரெண்டாவது கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் பிரபலமா இருக்கிற, ஃபேமஸா இருக்கிற, அறிமுகமா இருக்கிற, எல்லாத்துக்கும் பரிச்சயமா இருக்கிறதா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே தான் வருஷப்படுத்துவோம். அதே மாதிரி மாம்ச கிரியைகளுக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு திருமணத்தை தனித்தனியே உடைக்க முடியும்னா இந்த ஆர்டர்ல தான் ஆரம்பிக்கும். விபச்சாரம், அடுத்து தேசித்தனம் என்று சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாம்ச கிரியைகளில முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த விபச்சாரமும் தேசித்தனமும் ஒரு திருமணத்தை, கணவனோ மனைவியோ அந்த மாம்ச கிரியைகளுக்கு இடமளிக்கும் போது அந்த திருமணத்தை தனித்தனியாக அவர்கள் முறிவுக்கு வழிவகுக்கும்படியாக செய்ய முடியும். ஆனால் ஆவிக்குரிய கனிகளை கொண்ட வாழ்க்கை முறையோ திருமணத்தை ஊன்ற கட்டி நிலைத்திருக்க உதவக்கூடியதாக இருக்கும். ஆவிக்குரிய கனியில முதன்மையா இருக்கிறது. அப்ப மாம்ச கிரியை எங்கிருந்து ஆரம்பிக்கும்? விபச்சாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். விபச்சாரம், வேசித்தனத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய கனி எங்கிருந்து ஆரம்பிக்கும்? சரி, உங்களுடைய வாழ்க்கை முறைமை எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது? நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் அந்த அன்புல இருந்துதான் உங்களுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? தேவனுடைய அன்பினாலே உங்களுக்கு பாவத்துக்கு மன்னிப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பீர்களானால் அந்த அன்பை நீங்கள் காண்பித்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை முறையை ஊன்ற கட்டுவதற்கான அந்த கனிகளை தருவதற்கு நீங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருந்திருப்பீர்கள். அப்ப இந்த ஆவிக்கேற்ற குணநல பண்புகளை நீங்கள் கொண்டு ஜீவிக்கும் போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஜீவன் தான் திருமணத்தை ஊன்ற கட்டுவதற்கு உதவி செய்யும். அதாவது மாம்சத்துக்குரிய ஜீவியமோ திருமணத்தை உடைப்பதற்கு அதை என்ன பண்ணிவிடும்? வழிவகுத்த விடும். அப்போ ஒரு திருமண தம்பதியினர் என்பது கிறிஸ்தவனாகவோ அதை கிறிஸ்தவர்களாகவோ இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது மாம்ச இச்சைகளோ பிசாசினுடைய கிரியைகளோ மேற்கொள்ளாதபடி அவர்களுக்காக, அவர்களுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலியாயிருக்கிறார். அப்ப நான் என்னுடைய பாவங்களை நான் சிலுவையில அறைந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே என்னுடைய மாம்ச இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்குமானால் நான் ஆவியானவரோடு இணைந்து ஆவியினாலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறவனாக இருப்பேன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய முதன்மையான கனியாக அன்புதான் உங்களுக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப திருமணத்துல பிரச்சனையே வராதானா? பிரச்சனைகள் வரும், ஆனால் அதுக்கு தீர்வு காண இயலும்.
கரெக்டுங்களா? அப்ப ஆவிக்குரிய கனிகள் இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது, பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதையும் இந்த வேதத்தின் அடிப்படையில நீங்கள் ஆராய்ந்து அதை அணுக இயலும். சிலர் என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத போது அந்த பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதாக எண்ணி பயந்து கொண்டு தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்றோ இல்ல தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் கூட அவங்க என்ன பண்றாங்க, துணிஞ்சிடுறாங்க. கரெக்டுங்களா? அநேக மரணங்கள் உண்டாகுது. ஏன்? அவங்கள பொறுத்தளவு பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. பிரச்சனைக்கு என்ன ஒரே தீர்வு? விவாகரத்து அல்லது மரணம்னு முடிவு பண்றாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, உங்களுடைய கனியுள்ள ஜீவியத்தினாலே ஆவிக்குரிய ஜீவித்தை நீங்கள் ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது, பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை தேவன் தருகிறவரா இருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்குமா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. பிரச்சனை வருகிறதா இருந்தால் அது மனிதனிடத்திலிருந்து வந்திருக்கும், மாம்சக்கிரியினால வந்திருக்கும். தீர்வு வருகிறதா இருந்தால் அது தேவனிடத்துல வந்திருக்கும், தேவனுடைய ஞானத்தினால ஆவிக்குரிய கனிகளினால வந்திருக்குங்க. அப்ப சூழ்நிலைகள் என்பது வாழ்க்கையில நிச்சயமற்ற ஒன்று. சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப சந்தோஷத்துக்கு துவக்கமா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் உங்களுக்குள்ளாக செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதித்து ஒத்துழைப்பு தரும்போது, அவர் உங்களை நடத்தி உங்களை நித்தியத்துக்கு வழி நடத்தும் போது நீங்கள் கனி தரக்கூடியவர்களாக மாறுவீர்கள். கனி தரக்கூடிய ஜீவித்தில் நீங்கள் ஜீவிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அப்ப எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதற்கு தேவன் தாங்க ஆதாரமா இருக்கிறாரு. தேவன் ஆதாரமா இருக்கிறார் என்ற அறிவு நீங்கள் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கும் போது நீங்க ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்ப உங்களுடைய திருமணம் நிலைத்து வெற்றிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கு திறவுகோல் யார் தான்? வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நீடித்த நெடிய ஒரு திருமண வாழ்வுக்கு திறவுகோலா இருப்பது யார் தான் இருக்க முடியும்? அதாவது வழிகாட்டி தேவன். திறவுகோல் யார் தான்? எல்லாருமே ஆவிக்குரிய விஷயத்திலேயே பேசிட்டு வரீங்க. ஆவியானவருங்கிறீங்க, வாசனாங்கிறீங்க, தேவன்கிறீங்க. நாம தான் சொல்லிட்டாங்க, ஒரு அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்ப ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்பத்துக்கு ஒரு திறவுகோல் ஒன்று இருக்கிறோம்னா நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே தான். கணவனா இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒருவேளை திறவுகோலா இருக்க முடியும். மனைவியா இருக்கிறீங்கன்னா நீங்க திறவுகோலா இருக்க முடியும். ஒருவேளை கணவன் மனைவியா குடும்பமா இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த திறவுகோலாக செயல்பட முடியும். அப்ப வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய ஆண்டவர் அற்புதமா தர்றதில்ல, உங்க மூலமா தான் கொடுக்கிறாரு. நீங்கள் கீழ்ப்படையும் போது தான் கொடுக்கிறாரு, நீங்க ஒத்துழைக்கும் போது தான் கொடுக்கிறாரு, நீங்க மாம்சக்கிரியர்களுக்கு எதிராக போராடும் போது தான் கொடுக்கிறாரு. கரெக்டா? கரெக்டா தப்பா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த வியாதிக்கு மருந்து என்ன சொன்ன? விவாகரத்து. திருமணம் தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காத இருக்க கடவன். ஒருவேளை பிரியணும் என்று நினைத்தால் அவங்களுக்கு அந்த வியாதிக்கு மருந்து என்னன்னு சொன்ன? வரும் முன்னாக காப்பது சிறந்ததாக இருக்கும். அப்ப வருமுன் காப்பதற்கு சிறந்தது என்று அறிந்த உடனே யார் செயல்படணும்? இல்ல ஆண்டவர் செயல்படுறதுக்காக உபவாசம் போட்டலாமா? ஏங்க, குருடன் கண்ணை திறக்கிறாரு, என்ன பண்றாரு? குஷ்டரோகிய சொஸ்தமாக்குறாரு. மரித்தவனை எழுந்து வான்னு சொன்னா அவன் எங்க இருந்து வரான்? பிசாச அதட்டுறாரு. எல்லாமே ஆண்டவர் பண்றாரு. ஆனா குடும்பத்துக்கு சந்தோஷமும் சமாதானமும் வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? வார்த்தையை கொடுத்து உங்களை செயல்பட சொல்றாரு. நீங்க உங்க குடும்பத்தோட திறவுகோலா இருக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறுது. நீங்க உங்க குடும்பத்துக்காக ஒற்றுமையா செயல்பட்டு பிரயாசப்படும் போது அது வெற்றிகரமான குடும்பமா மாறுது. நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து ஆவிக்குரிய ஜீவித்தை ஜீவிக்கும் போது அது ஒரு நீடித்த நெடிய ஒரு திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியது.
மாம்ச கிரியைகளுக்கு இடமளித்து மாம்சத்துக்குரிய ஜீவித்தை ஜீவிக்கும் போது அது திருமண வாழ்க்கைக்கு ஒரு முறிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய ஜீவியமா இல்ல மாம்சத்துக்குரிய ஜீவியமா? நீங்கள் நீடித்து நிலைத்திருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்களா, இல்ல உங்களுடைய திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வரும் மாம்சத்துக்குரிய ஜீவியத்தில் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்துக்கான திறவுகோல் நீங்க தான். ஹஸ்பண்டு பொண்டாட்டிய கை காமிக்காதீங்க, மனைவிகள் ஹஸ்பண்ட கை காமிக்காதீங்க, இப்படி கை காமிங்க. நீங்க தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய திறவுகோல். நீங்கள் ஆவியானவர் செயல்படுவதற்கு இடமளித்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான குடும்பமாக மாறும். அப்ப ஆவிக்கேற்றபடி நீங்கள் ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து வாழும் போது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஒரு வெற்றிகரமான குடும்பமாக வழிநடத்த போதுமானவராக இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரை வழி நடத்துவதற்கு உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சரிங்களா? இப்ப எச்சரிக்கையா இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்யணும்னு விரும்புறேன். இப்ப வெற்றிகரமான வாழ்க்கைக்கு திறவுகோல் யாரு? நாம தான். இங்க இருக்கிற ஆண்களும் இங்க இருக்கிற பெண்களும் திருமண பந்தத்தில் இணைந்து இருக்கிற நீங்கள் மாறுவீர்களானால் சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் அந்த அற்புதமா எப்படி செய்வார்? நீங்கள் கீழ்ப்படிவதனாலே அந்த பலனை தருகிறார், கீழ்ப்படியாமையினாலே தண்டனை தருகிறார். பலன் வருவதற்கும் தண்டனை வருவதற்கு யார் காரணமா இருக்கிறீங்க? நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க. நீங்க மாம்ச கிரியைகளை செஞ்சுட்டு எனக்கு பலன் வரும்னு எதிர்பார்த்தா எப்படி ஆண்டவர் தருவாரு? நான் சொல்றது நியாயமா இருக்கா இல்லையா? அப்ப எச்சரிக்கையா இருக்கிற 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்ப பாலின பாவங்களிலே குடும்பத்தை அழிப்பதிலே முக்கியமானதாக பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை வேசித்தனத்தை குறித்து நாம் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தை மிகவும் வேகமாக அழிப்பதற்கு இதற்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கு. கரெக்டா? ஒரு குடும்பம் முறிந்து போய் முறிந்து போய் அது முறிவு ஏற்பட்டு அந்த முறிவு தொடர்வதற்கு இது அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த விபச்சாரமும் வேசித்தனமும் உண்டாகாமல் இருப்பதற்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி உண்மையுள்ளவளா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும். தேவன் ஓரின சேர்க்கையை அருவருக்கிறார். கரெக்டுங்களா? ஏனென்றால் ஓரின சேர்க்கை குடும்பங்கள் உருவாகாமல் தடுக்கும். ஆண் சேர்றதுனால பிள்ளைகள் பெற முடியுமா? பெண் சேர்றதுனால பிள்ளைகள் பெற முடியுமா? அப்ப குடும்பங்களை அழிக்கிற முறைமை தான் இந்த ஓரின சேர்க்கை. இந்த ஓரின சேர்க்கை முறை இப்ப மேற்கத்திய நாடுகளிலே அதிகமாக அது அரசாங்கத்தினாலே அனுமதிக்கப்படுகிறது. அது பரிச்சயமாக எல்லா நாளும் பின்பற்றப்படுகிறது. இது வரும் நாட்கள்ல எங்க வந்து சேருது? எங்க வந்து சேரும்? டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஆண்டுவே அண்ணன் சொன்ன மாதிரி வேகமா வந்துடும். இது இந்தியாவிலையும் இப்பொழுது அதிகமாகிவிட்டு வருகிறது ஓரின சேர்க்கை. அப்ப இந்த ஓரின சேர்க்கை தவறு என்று பேசுவதா இருந்தா யாருனால பேச முடியும்? மாம்சக்கிரியில இருக்கிற ஒரு மாம்சத்துக்குரிய ஜீவித்தை ஜீவிக்கிற ஒரு நாள் பேச முடியுமா? யாருனால பேச முடியும்? ஆவிக்குரிய ஜீவித்தை ஜீவித்து ஒரு உண்மையான தேவன் விரும்புகிற கணவனாக, ஒரு உண்மையான தேவன் விரும்புகிற மனைவியாக, ஒரு குடும்பமாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த ஓரின சேர்க்கை தவறு என்று பேச முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எழும்ப வேண்டும். அப்ப நீங்க எந்த பாதையில பயணித்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த பாதையில பயணிக்கிறீங்களோ அதே பாதையில தான் உங்களை பார்க்கிறவங்களும் பின்பற்றி பயணிப்பாங்க. கரெக்டா? அப்ப உங்களுடைய பாதை சரியானதானால் உங்களை பின்பற்றுகிறவர்களும் சரியான பாதையை பின்பற்ற இயலும். அப்ப பாலின பாவங்களுக்கு நம்ம மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த பாலின பாவங்கள் அவர்களுக்கு வியாதிகளை உண்டாக்கலாம், மரணங்கள் கூட நிகழலாம். எய்ட்ஸ் வருதுங்களா? பாலின இச்சைகளினாலும் பாலின பாவங்களினாலும் தான் என்ன பண்ணுது? உலகத்திலே மிக அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம எப்படி கவனமுடையவர்களா இருக்கணும் அப்படின்னா, எதிர்பாலினரை பாலிய இச்சைகளுக்கு
தூண்டி பாலிய பழக்கத்திலே அவர்களும் ஈடுபட்டு விடாதபடி நம்மளும் விழுந்து விடாதபடி கவனம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படங்களை பார்க்க தவிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க என்ன விரும்பி பாக்குறாங்க, உங்களை விட உங்களுக்கு அந்த வீடியோ ஒளிபரப்புற அந்த சேனல்காரனுக்கு அவனுக்கு தெரியும், அடுத்த வீடியோ ரெடியா வச்சிருப்பான், இத பாரும்பா. புரியுதுங்களா? அப்ப எதிர்பாலினரை பாலிய இச்சைகளை தூண்டும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. பாலிய இச்சைகளை தூண்டும்படியான படங்களையும் பார்க்கக்கூடாது. அதை தவிர்க்க அறிந்திருக்க வேண்டும். இப்ப எதிர்பாலினர் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்துல அநேக சீர்கேடுகளும் உண்டாகிறது. நம்ம என்ன பண்றோம், டெய்லி நியூஸ் பேப்பர்ல சேனல்லையும் பார்க்கிறோம். அவர்கள் கூட ஜனங்கள் இதை பார்க்க விரும்புகிறார்கள் என்று அவன் கூடுதலா அதை சிறப்பா போடுறான், பிக்சர் போடுறான், அதுக்கு ஒரு தலைப்பு போடுறான். இந்த தப்பு இந்த ஊர்ல நடந்துருச்சுங்கிறான், இவங்க இப்படி தப்பு நடந்துச்சுங்கிறாங்க. அப்ப இதையே இவன் கேட்டுக்கிட்டே இருந்தா இன்றைக்கு இருக்கிற அதுல பாவ மாம்ச இச்சைகளோட போராட ஒருவனுடைய நிலை எப்படி இருக்கும்? நாம அது செய்தால் என்ன தோணுமா தோணாதா? அப்ப அவனும் ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல வருவான். அதுக்கான வேலைகளை இப்ப உலகம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில பரம்பி இருப்பதனாலதான் திட்டமிடாத ஞானமற்ற அநேக திருமணங்கள் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. சரியான வயதிலே அவர்கள் திருமணம் செய்யாத காரணத்தினாலே சிறு வயதிலேயே அவர்கள் பெற்றோர்த்துவத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை தண்டனைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. அப்ப அது அவங்களுடைய சிறந்த ஞானமற்ற ஒரு திட்டமிடாத ஒரு பெற்றோர்த்துவத்தை அவங்களுக்கு தண்டனைக்குரிய விதையில ஆக்கி விடுகிறது. அவங்களுக்கு உடலுக்கும் ஆரோக்கியமற்ற நிலையை கொண்டு வந்து விடுகிறது. வியாதியினாலேயும் அந்த மன சோர்வினாலேயும் அவங்க அதிக துன்பப்பட்டு அந்த குடும்பம் தொடங்குவதற்கு முன்பாகவே அழிந்து போகிற நிகழ்ச்சியை கூட நாங்க பார்க்கிறோம். திருமணத்துக்கு முன்பாகவே தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க, இல்லைன்னா தப்பு செஞ்சவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இவங்கனால அந்த குடும்பமும் பாதிப்புக்குள்ளாது. முற்றிலுமாக ஒரு விபச்சார வேசித்தன இந்த பாலிய இச்சைகளுடைய பாவங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் மாத்திரம் சிதைவடைவதில்லை, முழு சமூகம் கூட மிகவும் பாதிப்புள்ளதாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த பாலின பாவங்கள் குடும்பத்தை அழிக்கும் என்பதை, சமூகத்திற்கும் இது கேடு விளைவிக்கும் என்பதை அறிந்து, இது அநேக குடும்பங்களுக்கு தோல்வியை தருகிறது என்பதை அறிந்து, இந்த பாலிய இச்சைகளுக்கோ பாலின பாவங்களுக்கும் நம்ம விலகி இருப்பது நல்லதுங்க. அதை விட்டு ஓடிவிட வேண்டும். அந்த இடத்துல நிக்க கூடாது. நின்னா தோத்துருவீங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து அதையே வாசிக்கிறத தவிர்க்க. பிள்ளைகள் பார்க்கறதையும் என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி கவனிங்க. அவங்க அறியாத வயசுல தெரியாத காரியங்களை கவனித்து விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. வாலிப பசங்க அந்த மாதிரி, வாலிப பிள்ளைங்க அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாம்ச கிரியைகளுக்கும் இடமளித்து இந்த மாதிரி தவறுகள் சமூகத்துல ஏற்படுவதற்கு அவர்களே காரணமா ஆயிடுறாங்க. அப்ப உங்களுடைய ஊழியத்தை முதல்ல குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களானால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்கு, பரிசுத்தாவியானவருடைய உணர்வுக்கு கீழ்ப்படுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க முடியுமா, அவங்களை உருவாக்க முடியுமான்னு யோசிங்க. ஒருவேளை அப்படி யோசிப்பீர்களானால், அப்படி செயல்படுவீர்களானால் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு சிறந்த சமூகமும் உண்டாவதற்கு வாய்ப்பளிக்கும். இப்ப பாலின பாவங்கள் குடும்பத்தை அழிக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மதுபான வெறி. குடிவெறியும் குடும்பத்தை என்ன பண்ணும், அதுவும் சுலபமாக அழித்து விடும் அல்லது கெடுத்து விடும். சிலர் சொல்லுவாங்க, ஜாலிக்காக தான் குடிக்கிறேன், லைட்டா தான் குடிக்கிறேன், ஸ்மால் தான், ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுனால நான் குடிக்கிறேன், ஓசியில கிடைக்கிறதுனால குடிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் டெய்லியுமே சொல்லுவார், இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. சாகர வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருக்கிறத பார்க்கும். அப்ப இந்த குடிவெறி குடும்பத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பொய் பேசுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் பாலிய பாவங்களை செய்வதற்கும் கூட இடமளித்து அந்த குடும்பம் தோல்வி அடைவதற்கும் ஏழ்மையும் மற்றும் வெறுமை மற்றும் விவாகரத்துக்கும் கூட அது வழிவகுக்கக்கூடியதாக என்ன பண்ணிவிடும், ஆகி விடும். அப்ப இது ஒரு கேளிக்கையான ஒரு காரியம் கிடையாது. எது குடிப்பழக்கம் என்பது, குடிப்பழக்கம் குடும்பத்தை அழைக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அப்ப பாலின பாவங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதுபான அந்த வெறிகளுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நீதிமொழிகள் 23 அதிகாரம்
வசனங்கள் 27 35 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், வேசித்தனம் விபச்சாரத்தை குறித்து சொல்லும் போது அது ஆழமான படுகொலி, அது இடுக்கமான கிணறு என்று சொல்லப்படுகிறது. என்ன படுகொலி? ஆழமான படுகொலினா என்ன அர்த்தம்? லேடர் போட்டு ஏறிடலாமா? ஏணி வச்சு ஏறிடலாமா? கயிறு கட்டி ஏற முடியாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்? அந்த விபச்சார வேசித்தனம் படுகொலியா இருக்கு, அது இடுக்கமான கிணறா இருக்கு, மாட்டிக்கிட்டீங்கன்னா சிரமம்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுபான வெறியை குறித்து சொல்லப்படுகிறது. அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் போதை பழக்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். சிறிதளவு மதுபானம் கூட அவங்களுக்கு அபாயகரமானதாக மாறி அந்த குடும்பம் அழிவதற்கு காரணமாக அமைந்துவிடும். குடிப்பழக்கம் கொண்டவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதை பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். சரிங்களா? ஏனென்றால் அப்படிப்பட்ட அநேக அழிந்த குடும்பங்கள் நமக்கு இன்றைக்கும் கூட சாட்சிகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப தன் பிள்ளைகளுக்கு குடியினால் ஏற்படக்கூடிய தீமைகளை குறித்தும் என்ன பண்ண வேண்டும்? கற்றுத்தர வேண்டும். அப்ப பாலின பாவைகளுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், மதுபான வெறிகளுக்கும் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இவைகள் இரண்டுமே குடும்பத்தை அழிப்பதில் பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஜீவியமே சிறந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவியம் நீங்கள் ஜீவிப்பீர்களானால், உங்களுடைய வாழ்வினாலே, உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே தேவன் உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மீது பிரியமுடையவராய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்துவர்களாய் இருக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கீங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மாமிசத்துக்குரிய ஜீவியத்தை ஜீவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியராக இருக்கிறீர்களா, இல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவித்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுதந்திரரா இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய சந்ததிகளுக்கோ எச்சரிப்பை தந்து அவர்கள் கவனத்துடன் நடப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் சரியானவர்களானால் உங்களுடைய குடும்பமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்ப வெற்றிகரமான வாழ்க்கைக்கு திறவுகோல் யார் தான்? நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தருமே, கணவனா இருக்கிறவங்க, மனைவியா இருக்கிறவங்க, குடும்பமா இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிக்கும் போது அது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுத்து அது நித்தியமான தேவனிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நேரத்திலையும் கூட தேவன் எங்களுக்கு செஞ்ச நன்மையை தான் இந்த இடத்துல பகிர்ந்து கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என் பேர் வந்து நவீன்க. எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா, நான் தான் லாஸ்ட் பையன். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை பக்கம், மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. நான் இங்கே கோயம்புத்தூர் வந்தது 2016 இந்த கோயம்புத்தூருக்கு நான் வந்திருந்தேன். இந்த கோயம்புத்தூருக்கு ஏன் நான் வந்தேன் அப்படின்னா, நான் இவங்களுக்காக தான் நான் வந்தது. ஆக்சுவலாக லவ் மேரேஜ் தான். ஒரு 14 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணி தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம். அவ்வளோ சாதாரணமாகலாம் இல்லை, கொஞ்சம் போராட்டங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கூட இவங்க என் கூட இருந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் தான், அதனால் ஈஸியாக எங்களுக்கு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சுருவேன். அப்போது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கும்போது, இங்கே வேலை பார்க்கும்போது வர்ற சம்பளம் எல்லாத்தையுமே நான் இவங்ககிட்ட தான் கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் இது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதில் இருந்து தான் பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் படிக்கும்போதே எனக்கு போலீஸ் ஆகணுன்ற ஒரு எய்மை தான் படித்து வந்தது. அதுக்காக நிறைய எக்ஸாம்லாம் எழுதுனேன், போனேன். அதில் செலக்ட் ஆகி வந்துச்சு. என் வீட்டுக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது.
ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கேருந்து நான் காலேஜ்லாம் அப்போ காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு தான் இங்கே வந்து உங்களை பார்க்க வர்றது. அப்படி நான் வரும்போது நான் அவங்ககிட்ட வந்து அந்த சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, போலீஸ் ஆனேன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே அந்த இது வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் இவங்களுக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்காக நான் செஞ்சதுனால அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டல் அப்படியே திரும்பிருச்சு. எதுவுமே நான் கேட்கறது கிடையாது. நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான். நான் அதிகமாக நான் வீட்டுக்கு கொடுத்துருவேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வந்துச்சு. உச்சக்கட்டத்துக்கு வர போயிடுச்சு. டிவோர்ஸுக்கு வர அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எடுத்த இந்த மெசேஜும் கூட பார்த்தீங்கன்னா மாம்சம் ப்ளஸ் ஆவி, இது ரெண்டுமே ரொம்ப போராட்டமா இருந்துச்சு எங்களுக்குன்றத விட எனக்கு ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. மாம்சமா ஆவியான்ற அந்த போராட்டம் இருக்கும்போது அதுல மாம்சம் வந்து ஜெயிச்சிருச்சு. நான் மாம்சத்துல விழுந்ததுனால அதுல இருந்து எப்படி நான் அந்த ஆவியில நான் வெளியில வந்தது காரணம் அப்படின்னா கண்டிப்பா என்னோட மனைவி தான். என்னோட மனைவியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னும் அந்த மாம்சத்துக்குள்ளதான் இருந்திருப்பேன். இந்த ஆவினோட அந்த கனியை நான் பார்த்துருக்கவே முடியாதுங்க. அவங்க கூட நின்று என் கூட நின்று கீழ்ப்படிஞ்சு தேவனிடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது எனக்கே தெரியாது, நான் பக்கத்துல தான் இருப்பேன். அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தண்ணீர் விட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலையுமே நான் அவ்வளவு அசால்ட்டா தான் இருப்பேன். அதெல்லாம் பெருசா நான் எதுவுமே கண்டுக்கிறவே மாட்டேன். என்னன்னா ரொம்ப என் மனைவி இல்லை அப்படின்னா என்னோட வாழ்க்கை எப்படி போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து எனக்காக தேவன் கொடுத்த ஒரு மனைவின்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தேவன் வந்து எவ்வளவு பெரிய அதிசயம்லாம் செஞ்சிருக்கிறாருன்றத ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் வார்த்தையை வந்து ஒவ்வொன்றா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பைபிள் படிக்கிறது வந்து சாதாரணமாக தான் இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னன்றது தெரியாது. அதுக்கப்புறம் நான் படிக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொருட வார்த்தை, அந்த வசனத்தோட கிரியை எல்லாமே எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து தான் நான் ரொம்ப தேவனிடத்துல நான் கிட்ட சேரவே ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் ரட்சிப்புனா இல்லை மனம் திரும்புதல், திருத்துவம் என்னன்றதே ஒன்று தெரியாம இருந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா தேவன் பக்கம் நான் கிட்டி சேரும்போது தான் எனக்கு அந்த ஒவ்வொருட வார்த்தை, தேவன் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தினோட வார்த்தை எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தேவன் செஞ்சதை இன்னும் சொல்லணும்னா அது நிறைய இருக்குதுங்க. நான் தேவனை சார்ந்தவங்ககிட்ட நம்ம கண்டிப்பா ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு நல்ல ஒரு குடும்பமா நம்ம இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இதுல வந்து எனக்கு வந்து நடந்த ஒரு விஷயம்தான் இது எல்லாமே. தேவனை சாராதவங்கன்னா கிறிஸ்துக்குள்ளதான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க உலகப்புறமான காரியத்தை தான் கொண்டு போய் செய்வாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் போய் சபையில, இதுக்கு முன்னாடி போன சபையில நான் போய் கேட்கும் போதும் கூட அவங்க உலக பிரமாணத்துலதான் சொன்னாங்க. அவங்க எடுத்ததுமே சொன்னது நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க அப்படின்னு. என்னடா இது, ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு தேவனை அறிஞ்சவங்களே இப்படி சொல்லும் போது என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தேவனை அறிஞ்சவங்ககிட்ட நான் அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் போய் ஒரு ஹெல்ப்னு நிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவனை அறிஞ்சவங்ககிட்ட போய் நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஜானன்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன், அண்ணா அந்த மாதிரிலாம் இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் எனக்கு கூட இருந்து அவர் ராஜனா ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னை அந்த ஒரு கீழே விழுந்து கிடந்த என்ன மேலே தூக்கி வந்து வச்சது. கண்டிப்பா அவங்க உதவி இல்லாம நான் மேலே வந்திருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன சபையில அவங்க வந்து என்னுடைய பிரச்சனையை பெருசா பார்த்தவங்க. இவங்க சாதாரணமா அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டா அதை சொல்லும் போதுதான் தெரியுது, அப்ப நம்ம தான் இவ்வளவு பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதை வந்து தேவனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னது, இதை எதுக்கு இவ்வளவு பெருசா ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட நாங்களாம் அதிகமா வந்து நான்
தேவனோட இருக்கிறவங்கள தான் நான் அதிகமா சுத்திட்டே இருக்கிறேன். நான் வேலைக்கு போற டயத்துலையும் கூட பாருங்க, வேலைக்கு போவேன். ஃப்ரீயா இருக்கிற நேரம் நானும் அண்ணா லியோனா தான் இருப்பாங்க. நாங்க அதிகமா நாங்களும் தேவனுடைய வார்த்தையை தான் நாங்க பேசிக்கிடுவோம். இப்படி இருக்கும்போது இன்னமும் நாங்க தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கிறதுக்கு, நான் என்னோட மனைவியிடத்துல நான் இன்னும் எப்படி அன்பு கூறணும் அப்படின்றத நான் அதிகமா கத்துக்கிட்டேன். என்னன்னா ஆரம்பத்துல என்னோட மனைவி வந்து அதிகமா என்கிட்ட வந்து கீழ்ப்படிதல் இருக்காது. ஸோ அதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா என்னோட அதிகமா அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்லாம் அவங்களுக்கு தோணி கீழ்ப்படுதல் இல்லாம இருக்கும். ஆனா இப்போ நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்றத விட ஒரு லெவல் மேலேயே அவங்க என் கூட இப்போ இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கீழ்ப்படிதலோடு அவங்க எனக்கு செயல்பட்டு வர்றாங்க. கண்டிப்பா இது தேவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து இப்படி பேசினது கூட கிடையாது. என்னன்னா இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு தோணுது. பட் முடியல, என்னால சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து 2018ல மேரேஜ் ஆச்சு. அவர் சொன்னபடியே சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை பிடிக்கும், அவரையும் எனக்கு பிடிக்கும். ஆனா பல கஷ்டத்தினால மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் 26ல தான் ஆச்சு. ஏஜ்னால மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா 0 தான். அப்ப வந்து என்ன யோசிச்சோம்னா, ஓகே மேரேஜ் பண்ணா எல்லாரும் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அர்லியரா அக்கா சொன்ன மாதிரி அக்காவோட குவாலிஃபிகேஷன் ரசிக்கப்பட்டவங்களா இருக்கணும். ஆனா என்னோட குவாலிஃபிகேஷன் நான் என்ன நினைச்சேன்னா, சர்ச்சுக்கு போனா போதும், ஏன்னா சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான் அப்படின்னு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். அப்படி பார்த்தா எங்க ஃபேமிலியில இவங்க ஃபேமிலி மட்டும் தான் சர்ச்சுக்கு போவாங்க. அதுதான் என்னோட பேஸா இருந்தது. ஓகே சர்ச்சுக்கு போனா எல்லாருமே கிறிஸ்டியன் தான், எல்லாருமே பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு ரொம்ப நாளா அதுதான், சர்ச்சுக்கு போயிட்டா பர்ஃபெக்டா இருப்போம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. சொன்ன மாதிரியே தான் நிறைய படிச்சிருக்கேன் சொல்லி ரொம்ப ஈகோ, கேட்கவே மாட்டேன், எதுவுமே கேட்டதில்லை. நீங்க பர்ஃபெக்டா இருங்க, அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் எப்பயுமே சொல்லுவேன். நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன், அதுலயே எனக்கு ஒரு பெருமை இருந்தது. இவர் என்ன சொல்றது, இவர் பர்ஃபெக்டா இருக்கட்டும், அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். அப்பா எப்பயுமே அட்வைஸ் பண்ணுவாரு, இல்ல ஃபர்ஸ்ட் உன் ஹஸ்பண்ட் கீழ்படி, சொல்றது கேளு. இதனாலயே மாமா மாமியாருக்குள்ளயும் பயங்கர கிளாஷ். அவங்க என்ன எல்லா விஷயத்துக்குமே நான் எதுக்கு கேட்கணும், லவ் மேரேஜ்னால நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நான் எதுக்கு போய் அவங்க கிட்ட பேசணும், எல்லா விஷயமும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கிளாஷ், பயங்கர போராட்டமா தான் இருந்தது. ஆனா தேவன் சில காரியம் உணர்த்தும் போது கீழ்படிஞ்சா மட்டும்தான் ஃபேமிலியில வந்து ஃபேமிலி ஸ்மூதா போகும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத லாஸ்ட் இயர் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. ஸோ எங்களோட 6 years ஆஃப் மேரேஜ் லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். அன்பு உலக பிரகாரமானது, கீழ்படிதல் உலக பிரகாரமானது, எல்லாமே உலக பிரகாரமா தான் இருந்தது. லாஸ்ட் இயர் தான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. அவரு டிவோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவா நின்றாரு. அப்ப நான் யோசிச்சது, இது தேவன் ஏற்படுத்துறதுன்னு நான் உறுதியா நின்றேன். எவ்வளோ கேட்டாலும் டெய்லி வந்து கேட்பாரு, இது என்னால முடியாது, இது தேவனோட சார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே ஹெல்ப் தேவன் மட்டும் தான் இருந்தாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அது தேவன் பாத்துக்குவாரு. நம்மளோட ஒர்க்க நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படின்னு நான் பாஸ்டா தான் யோசிப்பேன். இவ்வளவு நாள் நான் கீழ்படியில, திடீர்னு என் ஹஸ்பண்ட் தேவன் பக்கம் மாறணும்னா அது எப்படி நடக்கும்? ஏன்னா அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் கீழ்படி ஆரம்பிச்சேன். அப்புறம் தேவன் கிட்ட நிறைய ப்ரேயர் பண்ணுவேன், அவர் சார்ந்துதான் இருந்தேன். அப்புறம் ஒரு 6 months ஆஃப் டைம்லயே பெரிய சேஞ்ச் தெரிஞ்சது. திருப்பி நாங்க குடும்பமா நிக்கிறது, சண்டே ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டாரு, வெளியே போயிடுவாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது திருப்பி எங்கனால நார்மலா கிறிஸ்டியன் லைஃப் வாழ முடியுமா அப்படின்னு நிறைய எங்கிருக்கேன். இவர் இங்க இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பயுமே தேவனை ஃபர்ஸ்டா வச்சு
அவர் சொல்றத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அவர் பிரியமானதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தேவன் கண்டிப்பா நமக்கு நம்ம கூட இருந்து நம்ம குடும்பத்துக்கு அதுதான் பேஸே. மனைவி கிட்ட கீழ்ப்படியணும்னு சொன்னா எல்லா விஷயத்துலயுமே கீழ்ப்படியணும். அது பர்ஃபெக்டா இருந்தாதான் நம்ம கேட்கணும் அப்படின்றத எனக்கு பிரேக் பண்ணாரு. சோ அதுலயே நான் ஃபுல்லா பிரேக் ஆகி அவர் என்ன சொன்னாலுமே நான் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் அன்பு அன்பு மட்டும்தான் காமிச்சேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச அன்பெல்லாம் உலக பிரகாரமா இருந்தது. தேவன் நம்ம கிட்ட காட்டின அன்பு வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் காட்டினாரு. அந்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த எனக்கு தேவன் வந்து அந்த அன்பை காட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இவ்வளவு நாள் எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் வருத்தப்பட்டாலும் இவ்வளவு சீக்கிரமா அட்லீஸ்ட் நாங்க தேவனை தெரிஞ்சுக்கொண்டோமே. இப்ப பாத்தீங்கன்னா அதனால என்னோட இன்லாஸ் கிட்டயும் என்னால நல்லா ஸ்மூத்தா ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுது. அதுக்கு பேஸ் என்னன்னா ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரி. இதுக்கு முன்னாடி போன ஃபெலோஷிப்ல வந்து எனக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சா, யூ கோ ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு டிவோர்ஸ்ல அது சுத்தமா பிலீவே இல்லை. ஏன்னா தேவன் ஒரு வாட்டி தான் ஒரு இதை இணைக்கிறாரு, அதை நம்ம எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை, ராஜானா தான் ஆக்சுவலா என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாரு. நான் ஆலோசனை கேட்பேன், என்னால முடியலன்னா எல்லாம் கண் முன்னாடியே நடக்குது, என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல, இன்னும் இல்ல பரவாயில்ல உங்களால முடியும், இந்த வேதாகமத்தை எடுத்து எனக்கு நல்லா ஆலோசனை கொடுப்பாரு. அப்புறம் அக்கா வீட்டுக்காரு, அப்புறம் அக்காங்க, அப்புறம் இங்க இருக்க எல்லா மெம்பர்ஸும் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணி இவ்வளவு தூரம் நாங்க ஒற்றுமையா நிக்கிறோம்னா அது தேவனோடையும் இந்த ஃபெலோஷிப்ல இருக்கறனால மட்டும்தான். ஏன்னா நான் கத்துக்கிட்டது வந்து என்னன்னா, பிரச்சனையை பின்னாடி வச்சுட்டு தேவனை நம்ம முன்னாடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சமாதானம் வரும் அப்படின்றத நாங்க உணர்ந்துகிட்ட இந்த ஒரு 6 இயர்ஸ்ல. அதனால தேவனை முன்னாடி வச்சோம், சமாதானம் வந்துச்சு. இப்போ பிரச்சனை எதுவுமே கிடையாது.